முதலில் தலைப்புச் செய்தி. சாவகச்சேரி நகரசபை விவகாரம், கொந்தளிக்கும் மக்கள். இனி விரிவான செய்தி. சாவகச்சேரி நகரசபைக்குட்பட்ட சாவகச்சேரி சந்தைக்கு உள்ளே அமைந்திருக்கக்கூடிய புதிதாக திருத்தம் செய்து டெண்டர் கோல் பண்ணப்பட்ட கடைகள் தொடர்பாக கடந்த வாரம் நகரசபையை முடக்கி வர்த்தக சங்கத்தினரும் பொதுமக்களும் பொது அமைப்புகளுமாக இணைந்து ஒரு சிறிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். அந்த போராட்டத்தினுடைய உண்மையான நிலைமை என்னவென்று சொன்னால், இந்த அந்த நகரத்துக்குரிய கடைகளை குத்தகைக்கு விடுகின்ற நடைமுறையில் ஏற்பட்ட சிக்கல், அதாவது அந்த பிரதேசத்தினுடைய அல்லது அந்த நகரசபைக்குட்பட்ட பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய மக்களது எதிர்பார்ப்புக்கு மாறாக அந்த சந்தை குத்தகை விடுகின்ற சந்தை கட்டணம், அதாவது கடை கட்டணம் குத்தகை விடுகின்ற விடயத்தில் செயலாளரும் நிர்வாகமும் தவறிழைத்திருக்கின்றது என்கின்ற விடயத்தை உணர்ந்த மக்கள் உண்மையிலே அந்த கடைக்கான குத்தகைக்கு விடப்படுகின்ற நடைமுறை என்னவென்று சொன்னால், நகரசபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நிரந்தரமாக வசிக்கக்கூடியவர்களுக்கு தான் அந்த முன்னுரிமை அடிப்படையில் அந்த கடைகளை குத்தகைக்கு விடுவதாக நடைமுறையில் உள்ளது. எல்லா சபைகளிலும் அவ்வாறு தான் இருக்கின்றது. எனினும் சாவகச்சேரி நகரசபையை உட்படுத்தி மேலதிகமாக விரும்பினால் சாவகச்சேரி பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் நிரந்தரமாக வசிக்கக்கூடியவர்கள் இந்த குத்தகைக்கு எடுக்கலாம் என்கின்ற விடயத்தை கூறி இந்த டெண்டர் கோல் என்கின்ற விடயத்தில் உள்ளடக்கி இருக்கலாம். ஆனால் செயலாளர் செய்திருக்கக்கூடிய விடயம், இலங்கையில் எப்பாகத்திலும் நிரந்தரமாக பதிவுனாக கொண்டவர்கள் இந்த குத்தகை எடுக்கலாம் என்கின்ற அந்த விடயத்தை பத்திரிகைகளுக்கு விளம்பரம் செய்திருந்தார். அந்த விடயம் என்பது உண்மையில தென்மராட்சி மக்களை பொறுத்தமட்டில் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கக்கூடியவர்கள், அதே போல சிறு கைத்தொழில் மேற்கொள்ளக்கூடியவர்கள் அல்ல சிறு தொழிலை மேற்கொள்ளக்கூடியவர்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக பாதிப்படைகின்ற நிலைமை காணப்படுகின்றது. ஏனென்றால் வெளியிலிருந்து வரக்கூடிய வியாபாரிகள் இந்த மக்களது வியாபாரங்களை தட்டி பறிக்கக்கூடியதாகவும் அதே போல அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையிலும் வியாபாரங்களை செய்யக்கூடிய நிலைமை எதிர்காலத்தில் விளையக்கூடும் என்பதற்காகவும் இந்த பகுதி மக்களுக்கு நிச்சயமாக ஏன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த போர்க்காலத்தில் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த பாதிப்பு உள்ளானவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடைகளை வழங்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த சந்தைக்குள்ளேயே பலர் கடைகளை நடாத்தி இருக்கிறார். 70, 73, 75 ஆண்டுகளில் கடைகளை நடாத்தி இந்த போர்க்கால சூழ்நிலையில் அவர்கள் அந்த கடைகளை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். இந்த கடைகளை திருத்தம் செய்யும் போது கடந்த சபையினுடைய செயலாளர் கூறியிருக்கின்றார், அந்த முன்னர் வியாபாரம் செய்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடைகள் தருவதாக. ஆனால் இந்த கடைகளை குத்தகைக்கு விடும் அந்த நடவடிக்கையில் எந்த விதமாக யாருடைய கலந்துரையாடப்படவில்லை. வர்த்தக சங்கத்திலோ அல்லது பழைய கடை உரிமையாளர்களோட அல்லது கடையை குத்தகைக்கு நடத்தியவர்களோட ஒருவராகவும் கதைக்காமல் தன்னிச்சையாக இந்த நடவடிக்கையை முன்னெடுத்ததற்கு எதிராக ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அந்த போராட்டத்தின் ஊடாக ஆணையாளர், உள்ளூராட்சி ஆணையாளர், அதே போல ஆளுநர் போன்றவர்களுக்கு இந்த அமைப்புகள் தங்களுடைய எழுத்து மூல ஆவணங்களை சமர்ப்பிப்பதன் ஊடாக இந்த ஒப்பந்தம் இடைநிறுத்தப்பட்டு, அதாவது உரைநிலையில் வைக்குமாறு உள்ளூராட்சி ஆணையாளர் ஊடாக உதவி ஆணையாளர் கடிதம் மூலம் நமக்கும் தெரியப்படுத்தி, அதே போல செயலாளருக்கும் இந்த கடிதம் மூலம் அனுப்பப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து இதுவரையில் அந்த ஒப்பந்தம் உடைக்கப்படவில்லை. அந்த டெண்டர் நோட்டீஸ் உடைக்கப்படவில்லை. அது உரைநிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அண்மையில் சாவகச்சேரி நகரசபை புதிதாக கட்டிய கடை தொகுதிகளை ஏலத்தில் விடுவதற்காக பகிரங்க கேள்விக்குரலை விட்டிருந்தது. அதற்கு எதிராக வர்த்தகர்களும் சந்தை தொகுதியிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் கடைகள் வைத்து நடத்திய வர்த்தகர்களும் ஒரு எதிரான போராட்டத்திலே ஈடுபட்டிருந்தோம். ஏனென்றால் நகரசபை தன்னிச்சையாக பகிரங்கமாக உள்ளூராட்சி மன்றங்களுடைய சட்டத்தின்படி கேள்வி கோரப்படுகின்ற பொழுது அந்த பிரதேச உள்ளூராட்சி மன்ற எல்லைக்குள் வசிப்பவராக இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது. ஆனால் நகரசபை அந்த கட்டுப்பாடை விதிக்காமல் பகிரங்கமாக அந்த கேள்விக்குரலை செய்தபடியால் கிழக்கு மாகாணத்திலிருந்து நாட்டின் வேறொரு பிரதேசங்களில் இருந்தெல்லாம் கேள்வி பத்திரங்களை பல பேர் எடுத்திருந்ததை நாங்கள் அவதானித்திருந்தோம். உண்மையிலேயே இந்த நாட்டிலே யாரும் எங்கும் போய் தொழில் செய்யலாம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால்
இந்த வர்த்தகர்கள் சாவகச்சேரி நகரத்தினுடைய வர்த்தகர்களினுடைய வரி பணத்தில் தான் நகரசபை இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நகரசபையினுடைய பணிகள் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த வர்த்தகர்களை புறந்தள்ளி, அதிலும் குறிப்பாக 2000 ஆண்டு யுத்தத்தினால் கடையை முற்றாக அழிவடைந்த வர்த்தகர்களுக்கு புதிதாக கடைகள் அமைக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையிலே கடை தொகுதிகள் வழங்கப்படும் என்ற ஒரு உறுதிமொழியை முன்னைய நகரசபை செயலாளர்கள் வழங்கியிருந்த பொழுதும், புதிதாக கடை கட்டப்படுகின்ற பொழுதும் அந்த வர்த்தகர்களுடைய கோரிக்கை கவனத்தில் எடுக்கப்படாமல் கடைகள் கேள்விப்பத்திரம் கோரப்பட்டமையினால் நாங்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். உண்மையிலேயே அதற்கு பிற்பாடு உள்ளூராட்சி ஆணையாளர் அந்த கேள்வி குரலை தற்காலிகமாக உறங்கு நிலையிலே வைத்திருக்கின்றார். அந்த கேள்வி பத்திரங்களை திறப்பதிலிருந்து தற்காலிக உறங்கு நிலையில் வைத்திருக்கின்றார். நாங்கள் கேட்பது என்னவென்றால், அந்த கேள்வி பத்திரத்தை முற்றாக நிராகரித்து புதிதாக ஒரு கேள்வி குரலை செய்ய வேண்டும். அதற்கு முன்பதாக நகரத்திலே வர்த்தகம் செய்த வர்த்தகர்களுடைய இன்றைக்கு கடை இல்லாமல் வெளியிலே தொழில் இல்லாமல் நிற்கின்ற வர்த்தகர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையிலே அவர்களுக்கு அந்த கடை தொகுதிகளை வழங்கிவிட்டு ஏனையவற்றை கேள்வி குரலிலே வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வர்த்தகர்கள் முன்வைக்கின்றார்கள். அந்த கடைகளை கூட அவர்கள் இலவசமாக பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அந்த கடைகளுடைய ஆக குறைந்த கேள்வி தொகையை செலுத்துவதற்கு அந்த வர்த்தகர்கள் தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே நகரசபை இந்த விடயத்திலே வர்த்தகர்களுடைய நலன் கருதியும் தென்மராட்சி சாவகச்சேரி மக்களினுடைய நலன் கருதியும் செயற்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த நகரசபை எல்லைக்குள் வசிப்பவர்களுடைய ஒவ்வொருவருடைய வரி பணத்திலிருந்து தான் இந்த நகரசபையினுடைய செயற்பாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது தெரிந்திருக்கும், புதிய ஆண்டொன்று உருவாக போகின்றது. இப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு வீடு வீடாக சோலை வரி வசூலிப்பதற்கான அந்த சோலை வரி பத்திரங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே அந்த வரி பணத்தில் தான் நகரசபையுடைய செயற்பாடு தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே நகரசபை செயலாளர் அல்லது உள்ளாட்சி மன்ற அதிகாரிகள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்து இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கடைகள் இல்லாமல் இருக்கின்ற வர்த்தகர்களுக்கு அந்த கடைகளை வழங்கிவிட்டு ஏனையவற்றை எங்களுடைய பிரதேச மக்கள் கேள்விக்குரலை எடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு முறைமையிலே அந்த கேள்விக்குரலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளையும் நாங்கள் முன்வைக்கின்றோம். நாங்கள் இப்ப நகரசபையில நடக்கிற சில ஊழல்களையும் நாங்கள் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாங்கள் இப்போ இருக்கிறோம். என்ன காரணம் என்று சொன்னா, நாங்கள் இதே ஊர்ல பிறந்து வளர்ந்து நாங்கள் இதே ஊர்ல இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அப்பா வந்து 1974 இருந்து சாவச்சேரி நகரசபை எல்லைக்குட்பட்டு சந்தைக்கு உட்பட்டு 4 கடையில் நடத்தி வந்து கொண்டு வந்தாங்க. 2 கடை நாங்கள் வேற ஒரு ஆக்கள் இருந்து வேண்டினாங்க. நாங்கள் 2000 ஆண்டு வரைக்கும் நாங்கள் சாவச்சேரி நகரசபையில வந்து கடை நடத்திக்குரிய ஆவணங்கள், நகரசபைக்கு செலுத்தப்பட்ட கட்டணங்கள், எங்கட 2000 ஆண்டு ஏற்பட்ட வன்செயல் காரணமாக ஏற்பட்ட இழப்பீட்டுக்குரிய போலீஸ் திணைக்களத்தால் வழங்கப்பட்ட ரிப்போர்ட்டுகள் எல்லாம் நாங்கள் வச்சிருக்கிறோம். நாங்கள் இப்போ 2000 ஆண்டு இடம்பெயர்ந்து போனதுக்கு பிறகு 2003 ஆண்டு நாங்கள் மீள்குடியேற்றத்துக்கு வரும் பொழுது எங்களோட நகர சபையால வந்து குறிப்பிட்ட சில பேர்களுக்கு நாங்கள் அப்ப அந்த நேரம் எங்களால நகர சபையில வந்து ஒரு 56 வர்த்தகர்களுக்கு வந்து நேரடியாக எங்கட கட்டடங்கள் பாதிக்கப்பட்டு முற்றுமுழுதாக ஒரு இயங்க முடியாத ஒரு நிலைமையில எங்கட வர்த்தக நிலையங்கள் காணப்பட்டது. அந்த நிலையில எங்களுக்கு தற்காலிகமாக நகர சபையால ஒரு 22 கடை தொகுதிகள் தற்காலிக குடில்களாக அமைத்து தரப்பட்டது. இன்று வரைக்கும் 2024 வரைக்கும் இன்று வரைக்கும் அந்த தற்காலிக குடில்களிலேயே அந்த 22 வர்த்தகர்களும் இயங்குகிறோம். அந்த 22 வர்த்தகர்களுக்கும் எப்படி இயங்கினோம் என்று சொன்னால், நாங்கள் 56 பேர் வர்த்தகர்கள் வந்து பாதிக்கப்பட்ட அந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்கப்பட்ட போது குழுக்கள் முறையில் அந்த 22 பேருக்கு தெரிவு செய்யப்பட்டு அந்த 22 கடை தொகுதிகள் வழங்கப்பட்டது. எங்களுக்கு 2004 ஆண்டு இருந்த நகரசபை செயலாளரால சொல்லப்பட்ட வசனம் என்னன்னா, உங்களுக்கு அடுத்த வருஷத்துல மிச்சம் 30 பேருக்கு நாங்கள் கடை கட்டி தருவோம் என்று உத்தரவாதம் வழங்கப்பட்டது. அப்ப நாங்கள் நகரசபையால சொல்லப்பட்ட உத்தரவாதம் எங்களுக்கு எந்த காலத்திலும் எழுத்து மூலியமா தர இல்லை. ஆனா நாங்கள் 1974 இருந்து 2000 வரைக்கும் வர்த்தகம் செய்தக்கூடிய ஆவணங்கள் எங்கள்கிட்ட இருக்குது. தற்போது 2024 வந்து எங்கட சாவச்சேரி நகரசபை சந்தத்தோடு நாங்கள் கடை நடத்தி அதே பகுதியில வந்து இப்ப கடைகள் கட்டி வச்சிருக்கிறோம்.
அந்த கடைகளை வந்து நாங்கள் முன்னுரிமை அடிப்படையில எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கின்படி மீதி இருக்கிற வர்த்தகர்களுக்கு அந்த கடை தொகுதிகளை நிச்சயமாக அவை வழங்கப்பட வேண்டும். எங்களுக்கு அந்த மீதி இருக்க நாங்கள் வந்து 28 பேர் இருக்கிறோம். அதுல இப்ப தற்போது வந்து ஆறாறு இருக்கிறீனம் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஆனா நகர சபை அதனுடைய ஆவணங்களை எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு அதை சரி பார்த்து அதனுடைய உண்மைத்தன்மையை விளங்கி கொண்டு தற்போது உரிமை கோரக்கூடிய வர்த்தகர்களுக்கு அந்த கடை தொகுதிகளை வழங்குமாறும், மீதி இருக்கிற கடை தொகுதிகளை வந்து எங்கட நகர சபையில தற்போது வாழ்ந்து கொண்டும் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற வியாபாரிகளுக்கே அந்த கடை தொகுதிகள் வழங்கப்பட வேண்டும். மேலதிகமாக நீங்கள் வெளி மாவட்டத்தில் இருந்தோ தேவையில்லாமலுக்கு வெளியாக்களை கொண்டு வந்து எங்கட நகர சபையை கொண்டு வந்து நீங்கள் கடை கொடுக்கறதை நாங்கள் முற்றுமுழுதாக ஆட்சேபிக்கிறோம். நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளணும். நாங்கள் அந்த காலத்திலிருந்து நாங்கள் எங்கட சாவச்சேரி சந்தை என்ற வந்து யாழ் மாவட்டத்திலே மிகப்பெரிய ஒரு வர்த்தகம் நடந்த ஒரு சந்தை தொகுதி. கொழும்பு பகுதிகளுக்கு அந்த காலத்திலே நாங்கள் தேங்காய், கருவாடு, வாழைப்பழம், சகல காய்கறியும் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு வர்த்தக சந்தையாக இயங்கின ஒரு சந்தை. இன்றைக்கு அந்த சந்தை வந்து மிக குறுகின மட்டத்துல மிக குறுகிய ஆக்கள் வந்து அந்த சந்தையை நடத்தி கொண்டிருக்கிறோம். தற்போது வந்திருக்கிற செயலாளர் வந்து எங்களுக்கு இது ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றார். என்ன அவருக்கு தெரியறதுக்கு சந்தர்ப்பம் இல்லைன்னா அவர் அந்த காலகட்டத்தில் அவர் சின்ன பிள்ளையா இருந்திருப்பார். ஆனா இப்ப வந்திருக்கிறவர் வந்து பழைய நிலைமையிலையும் வந்து ஆராய்ஞ்சு அதுக்குரிய நிரந்தரமான ஒரு தீர்வை பெற்றுக்கொண்டு செயலாளருக்கும் இந்த விஷயங்களை உள்வாங்கி கொண்டு எங்களுக்கு மிக தெளிவான மிகவும் ஆணித்தரமான ஒரு செயற்பாட்டை செய்து எங்களுக்கு அந்த அந்த வர்த்தக தொகுதிகளை எங்களுக்கு வழங்குமாறு நான் மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் கடை தொகுதிகள் வழங்கும் போது நிச்சயமாக சாவகச்சேரி நகர சபை எல்லைக்கு உட்பட்ட வர்த்தகர்களுக்கு அந்த கடைகளை வழங்குறதுக்கு நீங்கள் முன்மாதிரியான ஒரு செயற்பாட்டை செய்தீங்கன்னா எங்களுக்கு மிக நல்லதாக இருக்கும் என்று நான் என்னுடைய கருத்தை நான் தெரிவித்துக் கொள்றேன். அதேவேளை நாங்கள் முக்கியமாக நாங்கள் ஒன்று சொல்ல வேண்டி இருக்குது என்னென்றா, எங்களுக்கு நாங்கள் வந்து 2 மாதங்களுக்கு முதல் இந்த கட்டட தொகுதிகள் கட்டப்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் நகர சபை செயலாளருக்கு நேரடியாக விஜயம் செய்து நான் வந்து எனது கடையை வழங்குமாறு நான் கோரிக்கை விடுத்திருந்தேன். ஆனா அந்த நேரம் செயலாளர் எங்களுடைய கடிதங்களையோ எங்களுடைய கோரிக்கைகளையோ எது விதத்திலுமே அவள் வந்து செவி சாய்க்கவில்லை. அதனால நாங்கள் வந்து முன்னாள் நகர சபை உறுப்பினரான கிஷோர் அவர்களும் பிரதேச சபை உதவி தவிசாளர் மயூரன் அவர்களுடைய உதவிகளை நாடின போது அவர்கள் நேரடியாக எங்களுடைய பிரதேசத்தினுடைய நலன்களை கருத்தில் கொண்டு நேரடியாக எங்களுக்காக உதவி செய்து தாங்களே களத்தில் இறங்கி எங்களுக்காக மிகவும் பாடுபட்டு எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு செயற்பாட்டை செய்யறதுக்கு அன்றைக்கு அந்த ஆர்ப்பாட்டம் செய்யும் போது கிஷோர் கைது செய்யப்பட்டார் போலீசாரால. அதே நேரத்தில் மைரோனன் நேரடியாக அந்த போராட்டம் முடியும் வரைக்கும் எங்களோட மிகவும் உறுதுணையாக இருந்து வந்து செயல்பட்டவர். ஆனா இப்படியான ஒரு இளைஞர்கள் சமுதாயம் வந்து இன்றைக்கு வந்து எங்களுக்காக இப்படி நிற்கும் போது எனக்கு இப்ப எங்களோட வர்த்தகர்களுக்காக நிற்கிற இந்த இளைய சமுதாயம் தான் நாளைக்கு ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு மக்களுடைய பிரச்சனைகளுக்கும் வந்து முன்னிப்பினோம். அப்ப நாங்கள் வந்து நிற்கணும் எப்படி என்று சொன்னா இந்த மாதிரி இளைஞர்களை வந்து அரசியல்லையும் சரி மக்கள் செயற்பாட்டிலையும் சரி நாங்கள் அவையில வந்து உள்வாங்குவோம். இனி வருங்காலத்தில் இப்படியான இளைஞர்கள் முன் வந்து எங்களோட நகர சபையும் பிரதேச சபையும் வந்து மிக திறமையாக வழி நடத்துறதுக்கு மக்களாலும் சரி எங்களோட வர்த்தகரால் இருந்தாலும் சரி மிகவும் ஆணித்தரமான உதவிகளை நாங்கள் வழங்குவோம் என்றதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்றேன். என்னுடைய கோரிக்கை ஏற்று அன்றைக்கு வந்து எங்களோட செயற்பட்ட மயூரனா இருக்கட்டும், கிஷோரா இருக்கட்டும், எங்களோட வர்த்தக சங்க தலைவராக இருக்கட்டும், வர்த்தக சங்க செயலாளராக இருக்கட்டும், வெளி வர்த்தகராக இருக்கட்டும், எங்களோட கோரிக்கை ஏற்று அன்றைக்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து மக்களுக்கும் நான் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.